எந்த விஷயத்திலுமே ரொம்ப எளிமையா கோபப்படாம சூழ்நிலையை சிறப்பா கையாளக்கூடியவங்க அப்படின்னு இவங்கள சொல்லலாம். அதே மாரி இந்த ராசிக்காரர்களுடைய அந்த ராசி சின்னம் பார்த்தீங்கன்னா வில். அதே மாரி தான் இவங்களுடைய குறிக்கோள் என்னவோ அதில எப்பவுமே ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, நம்மளுடைய குறிக்கோள் என்ன அப்படிங்கிறத மைண்டில ஒரு பக்கம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த வாய்ப்பு கரெக்ட்டா கிடைக்கக்குள்ள அந்த அன்பர்கள் கரெக்ட்டா பயன்படுத்துவாங்க. யார் அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்கள் தான். இந்த தனுசு ராசியை சேர்ந்தவங்க எந்த விஷயத்திலுமே ரொம்ப ஆர்வம் காட்டக்கூடியவங்க. ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனே நடக்குதுன்னா கூட முன்ன நின்று நடத்தக்கூடியவங்களா இந்த தனுசு ராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க. தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது இவங்க தேடி போகணுங்கிறதுல அவங்களுக்கு அது தேடி வந்து அமையும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. அதே மாதிரி இயல்பாகவே இவங்களுக்கு தாராள மனப்பான்மை இருக்கும். ஒவ்வொருவருடைய குணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களா இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, மற்றவங்களுக்கு உதவுவதிலையும் தொண்டு செய்கிறதுலையும் ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு? தொழிலில், வியாபாரத்தில், நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் வரப்போகுது? இனி வருகின்ற காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா? எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைகளும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா, உங்களுடைய குறிக்கோள், அந்த குறிக்கோள் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள். நிச்சயமாக நடைபெறும். ஏன்னா நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நடைபெறும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரையிலும் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறார். ஏதாவது ஒரு பிரச்சனை மனதில் ஏறி அமர்ந்து கொள்ளும். உங்களை பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனை பெரிய சங்கடத்துலேயும் மன கஷ்டத்துலேயும் ஆழ்த்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. நண்பர்களால் இந்த சிக்கல் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் அமையும். அப்படி இல்லை அப்படின்னா உறவினர்கள் மூலிமா இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த வாரத்தில் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சந்திரனோட இடப்பெயர்ச்சியும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு அவ்வளவு அனுசரணையாக இந்த டைம் இருக்காது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த தனுசு ராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். எல்லாத்துலேயுமே நீங்கள் தைரியசாலி தான். ஆனால் இந்த டைமு நீங்கள் தைரியசாலியாக இல்லாமல் கொஞ்சம் நிதானமாகவும் புத்திசாலித்தனமாகவும் யோசிச்சிங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் உங்களை அணுகாது. அதே மாதிரி செவ்வாய் 8 மற்றும் 9ஆம் இடத்துல இருக்கிறார். போட்டி பந்தயங்களெல்லாம் கலந்து கொண்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி இந்த டைமு கிடைக்கும். சகோதரர்களுக்கு இந்த டைமு ரொம்ப உதவிகரமாக நீங்கள் இருப்பீங்க. சகோதரருக்கு ஏதாவது உதவி செய்யக்கூடிய வாய்ப்பும் இந்த வாரத்தில் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அமையும். புதன் 1ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். வழக்கறிஞர்கள், மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க இவங்க மூலிமா நிறைய நன்மைகள் இந்த டைமு கிடைக்கும். அதே மாதிரி மருத்துவத்துறையில் இருக்கிற இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த டைமு பார்த்திங்கன்னா நிறைய நற்பலன்களை எதிர்பார்க்கலாம். மாணவர்களை பொறுத்தவரையிலும் இந்த டைமு பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆசிரியரோட பாராட்டு கிடைக்கிறபடி நீங்கள் நடந்து கொள்வீங்க. அதே மாதிரி குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறார். உங்களுடைய இல்லத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது சுப நிகழ்ச்சி இந்த டைமில் நடைபெறக்கூடிய ஒரு யோகம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. திருமண வயதில் இருக்கிறவங்களா இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும். முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. நம்பிக்கையோட முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு யோகம் இந்த டைமு அமையும். அதே மாதிரி
இல்லாதவங்களுக்கு இந்த டைம் உதவி செய்வதன் மூலிமா நிறைய நற்பலன்கள் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். பொதுவாகவே தொண்டு மனப்பான்மையோடு செயல்படக்கூடியவங்க தான் இந்த தனுசு ராசி அன்பர்கள். இந்த டைம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய உதவிகள் செய்வீங்க. அது உங்கள் பொதுமக்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். இவங்களால் இது நடந்தது அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு மதிப்பு நிறைந்த வாரமாக இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அமையும் அப்படின்னே சொல்லலாம். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க. சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கிறார். கணவன் மனைவி இடையே இருந்த அந்த சின்ன சின்ன மனக்கசப்பு, சின்ன சின்ன பிரச்சனைகள் இது எல்லாம் விலகி ரொம்ப ஒற்றுமை நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறார். எந்த காரணம் கொண்டும் தடித்த வார்த்தைகளை இந்த டைமு உபயோகப்படுத்தாதீங்க. அப்படி தடித்த வார்த்தைகளை நீங்கள் உபயோகப்படுத்துனீங்க அப்படின்னா நிறைய வில்லங்கங்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. அந்த இடத்துல என்ன பேசணும் அப்படிங்கிறத அறிந்து பேசுங்க. அவசரப்பட வேண்டாம். பொது இடங்களில் பேசும்போது ரொம்ப நிதானமாக இருங்க. அதே மாதிரி வியாபாரத்துலேயும் சின்ன சின்ன வில்லங்கங்களை இந்த டைம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய எதிரிகள் யார் அப்படிங்கிறத ஓரளவுக்கு நீங்கள் கணிப்பீங்க. அது சின்ன சின்ன வில்லங்கத்தை கொண்டுட்டு வர மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க, நிதானமாக இருங்க, அவசரப்பட வேண்டாம். ராகு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறார். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க. கேது பகவான் 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். புதிய முதலீடுகள் மூலிமா நிறைய லாபங்கள் கிடைக்கும். புதிய முதலீட்டில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கும். நண்பர்களும் உங்களுடைய உறவுகளும் இந்த டைமு உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு. குடும்ப உறவினர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. சகோதரர்கள் மூலிமா ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த தனுசு ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் கேது ஜீவஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால செய்து வரும் தொழிலில் ரொம்ப அக்கறையாக செயல்பட்டீங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் கிடைக்கும். வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்தவங்களாம் இந்த டைமு நல்ல ஒரு எதிர்பார்த்த தகவல் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த வாரம் முற்பகுதியிலே வெளியூர் பயணம் உங்களுக்கு சாதகமாக அமையும். வெளியில் எங்கேயாவது செல்லுவீங்க. அதன் மூலிமா நிறைய ஆதாயங்கள் கிடைக்கும். வெளியில் முக்கியமாக ஒரு விஐபியை சந்திப்பீங்க. அவர்கள் மூலிமா ஏதாவது உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவீங்க. அதில் நல்ல ஒரு லாபத்தை இந்த வாரத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். 3ல் சனியும் சுக்கிரனும் சஞ்சரிப்பதனால உங்களுடைய வேலையில் பார்த்திங்கன்னா இதுனா வரைக்கும் இருந்த அந்த தடைகள் எல்லாமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். ஓரளவுக்கு வரவு இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோர்வாக காணப்படுவீங்க. அந்த சோர்வெல்லாம் இந்த கொஞ்சம் கொஞ்சம்லாம் தீர்ந்து ஒரு வேகம் எடுக்கக்கூடியவங்களாம் இந்த பூராடம் நட்சத்திரக்காரங்க இனி வருகின்ற காலகட்டத்தில் செயல்பட போகிறீங்க. குடும்பத்தில் இருந்த அந்த நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்படுவீங்க. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக முயற்சி பண்ண அந்த வண்டி வாகனத்தை வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போகிறீங்க. உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதனால பண விவகாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. குடும்பத்தினர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க. சனி பகவான் சின்ன சின்ன நெருக்கடிகளை விலக்குவார். அதே மாதிரி உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்தையுமே சனி பகவானால் வெற்றியாகும். தொழிலையும் சரி வியாபாரத்துலேயும் சரி ஓரளவுக்கு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக தான் இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உடன் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க. சக ஊழியர்களும் உங்களுக்கு இந்த டைம் பார்த்திங்கன்னா பாராட்டும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க. சக ஊழியர்களும் உங்களுக்கு நண்பர்களாக மாறுவாங்க. பொறுத்தவரையிலும் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு புதன் சுக்கிரன் சனி பகவான் இவங்க எல்லாமே நன்மை வழங்குற இடத்துல இருக்கிறாங்க. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா
மகாலிங்கேஸ்வரரை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அந்த குழப்பங்கள், எதிரிகளால் வர தொல்லைகள், இது எல்லாமே படிப்படியாக குறையும். நம்பிக்கையோடு அந்த சிவபெருமானை வழிபட்டுடுவாங்க. நல்ல ஒரு மாற்றம் நிறைந்த வாரமாக வருகின்ற வாரம் உங்களுக்கு அமையும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.